இந்த குரல் தெளிவா கேக்குதா எல்லாருக்கும்? கொஞ்சம் வடிவ இதை கவனிச்சு கேளுங்க. இது பெரும் குரல் இல்ல, ஒரு இனத்தோட வாழ்வாதாரத்தோட மரண ஊலம். ஈழத்திலையும் தமிழ்நாட்டிலையும் தமிழ் தேசியம் என்று பேசிட்டு கேட்கல, எல்லாரும் ஒன்றுணைவோம் சொல்லி கதைச்சிட்டு கேட்கல. இந்த கடலுக்குள்ள ஒரு தமிழன் இன்னொரு தமிழன் வயிற்றுல அடிக்கிறாங்க என்ற கசப்பான உண்மைக்கு ஆதாரம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க, உங்களுக்கு கண் கலங்கும், கவலை வரும். இந்த இழுவை மடி படகுகள் இது ஒரு கடலுக்கு எவன் மாதிரி கடலோட அடிமட்டம் வரைக்கும் போய் கடல்ல இருக்கிற எல்லா வளங்களையும் அப்படியே சுரண்டி எடுத்துக்கொண்டு போறது. இந்த தொழில்நுட்பம், இந்த படகு சர்வதேச ரீதியாவே தடை செய்யப்பட்டது. ஆனாலுமே இந்த இழுவைமடி படகுகள் எல்லை தாண்டி ஈழக்கடலுக்குள்ள வரும்போது ஏழை மீனவர்களோட நண்டு வலை அங்க இருக்கு. அந்த ஏழை மீனவர்களோட நண்டு வலைகளையும் மீன்பிடி உபகரணங்களையும் அப்படியே அறுத்து கொண்டு போகுது. ஒன்று யோசிச்சு பாருங்க, ஒரு நண்டு வலை செய்யறதுக்கு எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பணம் செலவாயிருக்கும். அதை நம்பி எத்தனை குடும்பங்கள் இருக்கும். அந்த மீனவன் கணக்கான குடும்பங்கள் இருக்குன்னா இதை நம்பி என்று சொல்லி கதறும் போது, ஒரு மீனவன் கதறும் போது அந்த படகை ஓட்டி கொண்டு போறவருக்கும் அதே தமிழ் ரத்தம் தான் ஓடுது. அப்ப அந்த தமிழ் உணர்வு இப்ப எங்க போச்சு? நாங்கள் எல்லாருமே தொப்புள் கொடி உறவு பேசிட்டு இருக்க கதைச்சுக்கிட்டு இருக்கிற டைம்ல இதே கடற்பரப்புல ஏழை மீனவர்களோட நண்டு வலைய அறுக்கிற அந்த இழுவைமடி படகுகளுக்கு என்னதான் முடிவு? இதுக்கு என்னதான் முடிவு? நாங்க ரெண்டு பக்கமுமே இருக்கிற உண்மையை கதைக்கணும், உண்மையை சொல்லணும், உறக்க சொல்லணும். ஒரு குற்றவாளி தமிழன் என்று சொல்லிக்கொண்டு தப்பிக்கிறதையும் ஏற்க முடியாது. அதே நேரத்துல தமிழன் என்ற போர்வையில மீனவர்களோட வாழ்வாதாரத்தை ஒரு பெரிய முதலாளித்துவம் அளிக்கிறதையும் விட்டுக் கொடுக்க முடியாது. ஒற்றுமை முக்கியம்தான், ஆனா அந்த ஒற்றுமைக்குள்ள ஒரு கள்ளத்தனம் ஒளிஞ்சிருக்க கூடாது. அதே நேரம் அந்த ஒற்றுமைக்காக மக்களோட வயிற்றுலையும் அடிக்கிறத நியாயப்படுத்தக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முதல்ல பலாலியை சேர்ந்த ஒருவரை கடற்கொள்ளையர்னு சொல்லி அடிச்ச வீடியோ வந்தப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரஸ்பரம் விவாதம் வந்தப்ப அந்த நேரத்துல நான் வேற மாதிரி யோசினான். நாங்கள் ஏன் அடிபடுறோம்? நாங்க எல்லாரும் வேற இல்ல. ஈழத்தமிழன் என்ன, இந்திய தமிழன் என்ன, எல்லாரும் ஒற்றை தமிழனா ஒன்றுபடணும் என்று யோசிச்சேன். அதுக்காக இந்திய மீனவர்களுக்கு ஆதரவா பேஸ்புக்ல போஸ்ட் போட்டேன். அதுல இப்படி கால கட்டி அடிக்கலாம், கடல் கொள்ளையர் என்று சொல்லலாம் என்று நிறைய விவாதம் வந்தப்ப அந்த கமெண்டுக்கு எல்லாத்துக்கும் கீழே போய் களவெடுக்க போனவங்களை கள்ளன் கொள்ளையர் என்று சொல்றதுதான் சரி, மீனவன் என்று சொன்னா அங்க உண்மையான மீனவர்கள் பாவம், அதனாலதான் கடல் கொள்ளையர்கள் என்று அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறார்கள் என்று சொல்லி கொமெண்ட் பண்ணி கலைச்சு போயிட்டேன். அந்த கடல் கொள்ளைக்கு ஆதாரமா வீடியோ இருக்கு, அதையும் இருக்கா பாருங்க. எங்களுக்கு ஒரு கூட்டம் நடந்தது, அதுக்காண்டி தான் நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். என்னடா இப்ப நீங்க எல்லாரும் மீடியாவில பாத்திருப்பீங்க, எங்கட ஊர்ல இருந்து இந்திய மீனவ படகுகளை அடிச்சு பொருட்களை களவெடுக்கிறதுக்கு போன இடத்த இந்தியா மக்கள் மீனவர் பிடிச்சு கொண்டு போனதாவியல. அப்ப அதை பிடிச்சு கொண்டு போனதுக்கு பிறகு இங்க பெரிய பிரச்சனைகள் எழுப்பினது என்னன்னா, தாங்கள் தொழிலுக்கு தான் போனது, தூண்டிக்கு தான் போனது, தாங்கள் சாப்பாடு கேட்க போனாங்க, தாங்கள் அதை பற்றி இதண்டையில அவையெல்லாம் எங்களுக்கு அடிச்சவைன்னு சொல்லினேன். 2016ஆம் ஆண்டு இது நாங்க மீளக்குடியமர வந்த இடம் இது. 2017 இருந்து இப்படி சம்பவங்கள் நடக்குது, நிறைய போலீஸ்ல கேஸுகளும் இருக்குது. இவைகள் தொடர்ந்து இந்த செயற்பாட்டை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். நாங்களும் போலீஸ்ல போடுறது மக்கள், நாங்கள் இல்ல எல்லா மக்களும் தான் போலீஸ்ல கொடுக்கறதும், பேருந்தாவியல் வெளியில வாரதும், திரும்ப போய் களவெடுக்கிறதும். இப்ப 3 மாசத்துக்கு முன்னுக்கும் எங்கட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க தலைவர் அவைய நிர்வாகக்காரர் ஒரு 3.5 போல அவைய படகை கையும் மையமா பிடிச்சவை சாமானோட களவெடுத்து கொண்டு வந்த இடத்த பிடிச்சும் போலீஸ்ல கொடுத்தது. இதுக்கான நடவடிக்கைகள் போலீஸ்ல இருந்து எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் எடுக்காதாலதான் இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்தது. இது சம்பவம் தொடர்ந்து நடக்குதுதான். அப்ப எங்கட சங்க தலைவர் போய் பிடிச்ச போலீஸ்ல கொடுத்தும் நடவடிக்கை ஒன்றும் எடுக்கல. இப்ப அவை தூண்டிக்கு போனோம்னு சொன்னது, ஆனா கடற்கரையில வந்த போட்டுல தூண்டிப்பட்டியும் இல்ல, ஒன்றும் இல்ல. அது புருவா எல்லாருக்குமே தெரியும். எங்கட எல்லாரையும் நீங்க கேட்டா தெரியும். இப்ப மக்கள் சார்பா நான் கதைக்கிறேன்றதுக்காக நான் சொல்லல, எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில அவன் குடும்பத்துல பிரச்சனையும் இல்ல. ஒரு உறவு வேண்டிய எல்லாரும் உறவுகள், நாங்கள் எல்லாரும் உறவுதான், அவைகளுக்கும் உறவுதான். இன்றைக்கு எல்லாரும் அவையில ஒதுக்கி வச்சிருக்கணும்டா என்னன்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஆகவே இது திட்டமிட்டு மக்கள் அவையில ஒதுக்கி வைக்கணும்ன்றதுக்காகவோ அவங்க தனிப்பட்ட பகையிலையோ ஒன்றும் செய்யல. ஏன்னா இவன் செய்யறத ஊர் மக்களால ஏற்றுக்கொள்ள முடியாம கிடக்கு. இந்தியாலையும் களவு போகுதான், இங்கேயும் களவு போகுதா, சரியோ? அப்ப அதாலதான் மக்கள் கூடி இதுக்கு இவ்வளவு நாளை நாங்கள் போறதும் பாறதும் இதுக்கு ஒரு முடிவு இல்லாம இருக்கிறபடியா இன்றைக்கு திட்டவட்டமா ஒரு முடிவு எடுக்கணும்ன்றதுக்காக எல்லா மக்களும் கூடி இப்ப ஒரு முடிவை எடுத்திருக்கணும். அப்ப அந்த மாதிரி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கொமெண்ட் பண்ணி களைச்சு போய் எப்படியாவது நாங்க 2 பேரும் ஒற்றுமையா இருக்கணும் என்று யோசிச்சு இருக்க இன்றைக்கு நைனாதீவு கடலுக்கு அண்மையில நடந்த இந்த வீடியோவை பார்த்த பிறகு சொல்ல வார்த்தை வரல. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா ஒற்றுமையா இருக்கணும் என்றதை சொல்ல 4 பேருக்காவது சொல்ல ட்ரை பண்றேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ. ஆனாலுமே தமிழன் என்ற போர்வையில ஒரு தமிழன் இன்னொரு தமிழனோட வாழ்வாதாரத்தை சுரண்ட நினைக்கிறத என்னன்னு சொல்றது? ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு படகும் ஒரு குடும்பத்தோட இல்ல ஒரு சமூகத்தோட உயிர். அதை அறுக்கிறது உடைக்கிறது என்றது ஒரு இனத்தோட கழுத்தை அறுக்கிறதுக்கு சமம். நாங்க ஒன்றிணையணும். ஒண்டா ஒருத்தர் மேல ஒருத்தர் மதிப்பா வாழணும். கடலுக்குள்ள வந்து அத்துமீறி மீன் பிடிக்கிறத நிப்பாட்டணும். கடல் கொள்ளைய தடுக்கணும். இத தடுத்து நிறுத்த ஈழத்து அரசியல்வாதிகளுக்கும் துணிவில்ல, இந்திய அரசியல்வாதிகளுக்கும் அக்கறை இல்ல. இந்த நிலையில நண்பன் பாரிசாலன் அவர்கள் இது தொடர்பா போட்ட வீடியோல சொன்ன யோசனைகள் எனக்குமே சரி என்றுதான் தோணுது. மக்களாகிய நாங்கள் தான் இதுக்கு முடிவை எடுக்கணும்.